السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل الذكر لا إله إلا الله وأفضل الدعاء الحمد لله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா அவனை பற்றி பேசுவதற்குரிய ஒரு வாய்ப்பையும் அதை கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இன்னும் குர்ஆன் சம்பந்தப்பட்ட மார்க்க விஷயங்களை, ஃபிக்ஹ் சட்டங்களை, இன்னும் குடும்பத்திற்கு தேவையான வாழ்வியல் சம்பந்தங்களை, அது போன்ற சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். எத்தனை நபர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று தெரியாமல் தொழுது கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா தொழக்கூடிய முறைகளை அல்லாஹு தஆலா கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள்: ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுத்தருகிறாரே அவர்தான் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சுட்டி காட்டுவார்கள். அப்போ ஒட்டுமொத்த மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், குர்ஆனை தான் கற்றுக்கொள்ளக்கூடிய நபர், இவரும் சிறந்தவராக இருக்கிறார். இன்னொரு அந்தஸ்து என்னவென்று சொன்னால், பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர், இவரும் சிறந்தவராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. நண்பர்களே, அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அதே போல தொழக்கூடிய நாம் அந்த தொழுகையை யாருக்காக வேண்டி தொழுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது, நாம் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் நியத் செய்யும் போது எப்படி நியத் செய்கிறோம்? யா அல்லாஹ், இந்த லுஹருடைய ஃபர்தான 4 ரக்காத்துகளை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன். ஜமாத்தோடு தொழுதா இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன் சொல்வோம். தனியாக தொழுதா அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ நம்முடைய தொழுகை அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் தொழுகிறோம். நோன்பு வைக்கிறோம், யாருக்காக வேண்டி நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நோன்பு வைக்கிறோம்.
தான தர்மங்கள் செய்கிறோம், யாருக்காக வேண்டி செய்கிறோம்? அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கிறோம். குர்ஆனை ஓதுகிறோம், யாருக்காக வேண்டி? அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் ஓதுகிறோம். எந்த நன்மையான காரியம் நாம் செய்தாலும் அதை யாருக்காக வேண்டி செய்கிறீங்க என்று கேள்வி கேட்டால் நாம் சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ்விற்காக வேண்டி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பதில் சொல்கிறோம். அதே போல் பாவமான காரியங்களை விட்டு நாம் ஒதுங்கி கொள்ளக்கூடிய நேரத்தில் எதற்காக வேண்டி பாவமான காரியத்திலேருந்து ஒதுங்குறீங்க என்று கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்கிறோம்? அல்லாஹ்விற்காக வேண்டி ஒதுங்குறோம் அப்படின்னு நாம் பதில் சொல்கிறோம். விளங்குங்களா? எல்லா நன்மையான காரியமும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கிறோம். எல்லா தீமையான காரியங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வதும் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்கிறோம். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நபர் ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பேனா வாங்குறார். இந்த பேனா ஏன்பா வாங்கினேன் என்று கேட்கும்போது, நான் இந்த மாதிரி அலாவுதீன் பாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறார். நான் திருப்பி கேட்குறேன், அலாவுதீன் பாய் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு தெரியாது. சரி, அலாவுதீன் பாய் எங்கே இருக்கிறாரு அதாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. சரி, அலாவுதீன் பாய்க்கும் உங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம்? நண்பரா அல்லது அண்ணனா தம்பியா அல்லது உனக்கு ஏதாவது உறவினர்களா, மாமாவா, மச்சானா? என்னப்பா அலாவுதீன் பாய்க்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம் என்று கேட்டால் தெரியவில்லை என்று சொன்னால் இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? அந்த பேனா வாங்கி நீ எப்படிப்பா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்ப நீ அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னே தெரியலை, அந்த பேனா நீ அவருக்காக வேண்டி வாங்கிட்ட, அதை எப்படி நீ கொண்டு போய் அவரிடத்துல நீ ஒப்படைப்பாய் என்று கேள்வி கேட்டால் அவர் முழிப்பார். ஆமாம், எப்படி கொண்டு போய் ஒப்படைக்க தெரியலையே என்று அவர் முழிப்பார். அதே இன்னொரு நபர் இருக்கிறாரு, அதே மாதிரி 100 ரூபா பேனா வாங்குறாரு. இந்த பேனா யாருக்கு வாங்கின என்று கேட்டார். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அலாவுதீன் பாய்க்கு இந்த பேனா வாங்கினேன். அவர் எங்கேப்பா இருக்கிறாரு? திருப்பூரில் இருக்கிறாரு. அவர் உனக்கு என்னப்பா சொந்தம் வேணும்? அவர் எனக்கு அண்ணன் வேணும். அவரை பார்த்துருக்கிறியா? பார்த்துருக்குறேன் என்று சொன்னால் இந்த பேனா கொண்டு போய் நீ அவர்கிட்ட சேர்த்துருவேன் அப்படி நம்ம அந்த நபருக்கு நம்ம என்ன சொல்லுவோம். இப்போ இதே போல தான் அல்லாஹ்விற்காக வேண்டி எல்லா இபாதத்துகளும் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நாம் அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகளை நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்படைத்தோமா என்ற கேள்வி நம்ம இடத்துல வரணும். நண்பர்களே, அலி ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுவாங்க, அவ்வளு தீனி மஅரிஃபத்துல்லாஹ், மார்க்கத்தில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை எப்படி நாம் கற்றுக்கொள்கிறோமோ, எப்படி ஹதீஸை நாம் கற்றுக்கொள்கிறோமோ, எப்படி ஃபிக்ஹ் சட்டங்களை நாம் கற்றுக்கொள்கிறோமோ, இதுக்கெல்லாம் மூலதனமாக, இதற்கெல்லாம் அசலாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்வது நம் மீது கடமையிலும் பெரிய கடமையாக அது இருக்கு. ஏன்னு சொன்னால் நம்முடைய வணக்கங்கள் கண்மூடித்தனமான ஒரு வணக்கமாக இருக்கக்கூடாது. ஒரு நபர் பள்ளத்தில் விழுந்துட்டாரு, அவர் யாராவது கையை கொடுத்து தூக்குங்க, யாராவது கையை கொடுத்து தூக்குங்க அப்படி சத்தம் போடுவார். அவர் யாரையாவது குறிப்பாக்கி சொல்லுவாரா, இந்த நபர் வந்து எனக்கு கையை கொடுத்து தூக்கி விடுங்க என்று சொல்லுவாரா என்று பார்த்தா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. காரணம், மேலே யார் போனாங்கன்னே அவருக்கு தெரியலை. அதே போல நம்முடைய வணக்கம் பள்ளத்தில் விழுந்தவருடைய ஒரு வணக்கம் போல தான் நம்முடைய வணக்கம் இருக்கு. நம்முடைய வணக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு தான் நம்முடைய வணக்கம் தேவையே இல்லையே, அப்புறம் நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்கணும். அப்போ அல்லாஹ்விற்காக வேண்டி வணங்குகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வணக்கம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யலை, அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ் வணங்குறோம். அல்லாஹ் வணங்குவதின் நோக்கம் என்ன? அல்லாஹ்விற்காக வேண்டி வணங்குறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி வணங்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் மட்டும்தான் நம்மை வாழ வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு ரப்பாக இருந்து நம்மை படைத்து வளர்த்து பாதுகாத்து பரிபாலிக்கக்கூடியவனாக அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நான் தொழுகிறேன். இப்போதான் இதுக்கு அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகிறேன்னு அர்த்தம். அது வணங்குங்களா? இப்போ அல்லாஹ்வை பற்றி நாம் எந்த அளவுக்கு நாம் தெரிந்திருக்கிறோமோ அந்த அளவு அல்லாஹ்வை பற்றிய உள்ளத்தில் ஒரு அன்பு, ஒரு பாசம்
பாசம் உண்டாகும், அல்லாஹ்வை பற்றிய பயம் உள்ளத்தில் உண்டாகும். யாரை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்கிறோமோ அவருடைய தன்மைகளை கொண்டு நம்முடைய உடல்ல ஒரு மாற்றம், உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இப்போ உதாரணமாக அத்தாவை பற்றி நமக்கு தெரியுது, அத்தா ரொம்ப கோபக்காரர் என்று சொன்னால் இந்தந்த செயல்கள் செய்தால் அத்தாவுக்கு பிடிக்காது, அத்தா கோபப்படுவாங்க என்று அந்த செயல்களை விட்டு நாம் ஒதுக்கி கொள்கிறோம். காரணம் அத்தாவுடைய தன்மை என்ன நம்ம தெரிஞ்சிருச்சு. சில பேருடைய அத்தா ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க, கண்டிப்பு கம்மியாக இருந்து பாசம் அதிகமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் எப்படி நினைப்பாங்க, இந்த செயலெல்லாம் செஞ்சு அத்தாவுக்கு பிடிக்காது, அத்தா நம்ம மேலே காட்டக்கூடிய பாசம் குறைஞ்சி போயிடும் என்று அந்த செயல்களை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களாக இருப்பான். இப்போ நம்முடைய அல்லாஹ் இருக்கிறானே, அவன் கோபக்காரனா பாசம் உள்ளவனா என்று பார்த்தால் அதை நாம் விளங்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் மேலே அவ்வளோ அன்பு வந்துடும். நண்பர்களே, அல்லாஹு தாலா தன்னை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகிலத்தார்களை படைத்து அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனான அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லி காட்டுறான்? ரப்பு என்று சொல்லி காட்டுறான். ரப்புல் ஆலமீன் என்று தன்னை பற்றி முதல்ல அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். உன்னை நான் தான் படைத்தேன், உன்னை நான் தான் பாதுகாக்கிறேன், உன்னுடைய எல்லா தேவைகளையும் சன்னமாக உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வஸ்து உனக்கு தேவையோ அதை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்கக்கூடிய ரப்பாக அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று முதல் ஆயத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டான். ரப்புனா யாரு? ரப்புனா நம்ம தமிழில் அர்த்தம் சொல்லுவோம், படைத்து வளர்ப்பவன், அப்படி அர்த்தம் சொல்லுவோம். ரப்புடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, ரப்புடைய தாரிஃப் என்ன என்று பார்த்தா ஷையே நாகைஸ் கோ அல தர்த்தீப் காமில் பனானாவாலா. ரப்புனா யாரு? ஒன்றுமே இல்லாத ஒரு வஸ்துவை சன்னமாக பரிபூர்ணமான ஒரு வஸ்துவாக மாற்றுபவனுக்கு பெயர் ரப்புன்னு சொல்லி காட்டுவாங்க. ஒரே ஒரு விதை இருக்கு, அந்த விதையை கையில் எடுக்கும்போது ஒன்றுமே இல்லாத வஸ்து நம்ம நினைக்கிறோம், அதை மண்ணில் போட்டுட்டு வந்துடுறோம். அந்த விதையை அல்லாஹ் தஆலா சன்னமாக வேற உண்டாக்கி, அதுக்கு பிறகு இலையை உண்டாக்கி, அதற்கு பின்னால் அந்த இலையில தெம்பை உண்டாக்கி சன்னமாக வளர்த்து பெரிய ஒரு ஆடம்பரமாக அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக்குறான். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ரப்பு ருபூபியத் என்று சொல்லி காட்டுவான். நாமும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். ஒரு 20 வயசு இருந்தா 20 வயசுக்கு முன்னாடி நாம் எங்கே இருந்தோம்? 30 வயசு இருந்தால் 30 வயசுக்கு முன்னாடி நாம் எங்கே இருந்தோம்? 40 வயசு 50 வயசு இருந்தால் அதற்கு முன்னாடி நாம் எங்கே இருந்தோம்? லம் யகுன் ஷையம் மதுக்கூரா, நினைத்து பார்க்கும்படி இல்லாத ஒரு வஸ்துவாக நம்ம இருந்தோம். யாருமே நம்மளை நினைக்கவே இல்லை. ஒரு 35-36 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை யாராவது நினைச்சாங்களா? நினைக்கவே இல்லை. அப்படிதான் நம்ம இருந்தோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை சன்னமாக தாயுடைய வயசுல சன்னமாக அல்லாஹ் நம்மளை வளர்த்தான். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சான்? வளர்த்தான். எப்போ ஹார்ட்டு துடிக்க வைக்கணும், எப்போ கண்ணு பார்க்க வைக்கணும், எப்போ காதை கேட்க வைக்கணும், எப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் உண்டாக்கணும் என்று அல்லாஹ் தஆலா தாயுடைய வயசில் அல்லாஹ் நம்மை சன்னமாக அல்லாஹ் தஆலா வளர்த்து, அது ஒரு நேரம் வந்த பிறகு அல்லாஹ் தஆலா தாயுடைய வயிற்றிலிருந்து அவன் தான் வெளியே கொண்டு வந்தான். அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தான் நம்மளை வெளியே கொண்டு வந்தான். நாம நினைக்கிறோம் டாக்டர் நம்மளை வெளியே கொண்டு வந்தாங்க, நர்ஸு நம்மளை வெளியே கொண்டு வந்தாங்க தாயுடைய வயிற்றிலிருந்து, அப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதி அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய வயிறுகளிலிருந்து அல்லாஹ்வாகிய நான் தான் வெளியே கொண்டு வந்தேன். லா தஅலமூன ஷையா, எந்த ஒன்றையும் நீங்கள் அறியாத நிலையில் என்ன செஞ்ச வெளியே கொண்டு வந்தேன் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்றுமே இல்லாமல் நம்ம வெளியே வந்தோம், எதையுமே அறியாதவர்களாக நம்ம வந்தோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வயசு கூடக்கூடிய நேரத்தில் அந்தந்த வயசுக்கு தகுந்தாற்போல் அல்லாஹ் தஆலா நம்முடைய உடலிலேயும் நம்முடைய செயல்களிலேயும் மாற்றத்தை உண்டாக்கணும். படுத்துக்கிட்டே இருந்த நம்மை அல்லாஹ் தவழ வைத்தான், தவழ்ந்த நம்மளை அல்லாஹ் தஆலா உட்கார வைத்தான், உட்கார்ந்த நம்ம அல்லாஹ் தஆலா எழுந்து நிற்க வச்சான்.
வச்சான், அதுக்கப்புறம் நடக்க வைத்தான். எதுவுமே பேசாத இருந்தவர்களை பேச வைத்தான், எதையும் விளங்காமல் இருந்தவர்களை விளங்க வைத்தான், எதையும் பார்த்து என்ன பொருள் என்று தெரியாமல் இருந்தவர்களை ஒரு பொருளை பார்த்தவோடு இது என்ன பொருள் தான் என்று அல்லாஹ் தஆலா விளங்க வச்சான். ஒரு செவியில ஒரு சத்தம் விழுந்த உடனே இது என்ன சப்தம் விளங்காம ஒரு காலம் இருந்தது. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த சப்தத்தை விளங்க வச்சான். தம்பி அதை போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வா அப்படி சொன்னோன்னா குழந்தை கூட ஓடுது. தண்ணி கேட்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி காதுல விழுந்த அந்த வார்த்தையை அல்லாஹ் விளங்க வைக்கிறான் பாருங்க. அம்மா நம்ம கிட்ட தண்ணி கேட்குறாங்க, தண்ணி அங்கே இருக்குது என்று சின்ன குழந்தை எழுந்து நடந்து போய் அந்த தண்ணியை கொண்டு வந்து அம்மா கையில் அத்தா கையில் கொடுக்குது என்று சொன்னால் அது வரைக்கும் விளங்காமல் இருந்த அந்த குழந்தையை அந்த பேச்சை விளங்க வச்சது யார்? அல்லாஹ் தஆலா. அது குழந்தையே அல்லாஹ் தஆலா விளங்க வச்சிருப்பான் என்று பார்த்தா அது பெரிய ஒரு ஆபத்தா இருக்கும். இப்படியே அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அல்லாஹ் தஆலா வளர்த்துக்கிட்டே வரோம். இப்போ இந்த வயசு வரை நம்மளை அல்லாஹ் தஆலா வளர்த்தான். எப்படி வளர்த்தான்? அந்தந்த டைமுக்கு தகுந்த வஸ்துக்களை கொண்டு வந்து நம்ம கிட்ட அல்லாஹ் சேர்த்தான். நமக்கு எந்த வயசுல எந்த வஸ்து நமக்கு தேவை, எந்த வயசுல நமக்கு எந்த நிலை நமக்கு தேவை, எந்த வயசுல எந்த செயல் நமக்கு தேவை என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்து நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படியாப்பட்ட ரப்பாக அல்லாஹ் தஆலா இருக்கிறோம். கண்ணை அல்லாஹ் தஆலா பார்க்க வைத்தான். ஏன் தொழுகிறோம் நம்ம? யா அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்துருக்குற, இந்த ஹயாத்தை கொடுத்தது நீதான் யா அல்லாஹ். இந்த ஹயாத் இல்லைன்னு சொன்னால் எதை நம்மளால செய்ய முடியும்? எந்த செயலையுமே நம்மளால செய்ய முடியாது. அந்த ஹயாத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வினாடி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு கேப் விடாமல் அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதற்கு நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளோன்னா நன்றி செலுத்த முடியும்? நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம். யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் தொழுகிறேன் யா அல்லாஹ். ஏன்னா ஹயாத்தா வச்சிருக்கிறியே அதுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி உன்னை தொழுகிறேன். கண் பார்வை நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் வெளியுறுப்புகளும் சலாமத்தா இயங்கிட்டு இருக்கு. சில பேர் சொல்லலாம் சில வியாதிகள் இருக்குன்னு சொல்லி காட்டலாம். வியாதி ஒண்ணுதான் இருக்கு, ஆனா ஆபியத்து கோடி இருக்கு உடல்ல. ஏதாவது ஒரு உறுப்புல என்ன இருக்கலாம்? வியாதி இருக்கலாம். ஆனா கோடான கோடி உறுப்புகள் அல்லாஹ் ஆபியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, நம்முடைய உடல்ல வியாதியாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அதிகமா அல்லது ஆபியத்தாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அதிகமா? யோசிச்சு பாருங்க. ஆபியத்தாக இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் அதிகமா கண்களே. 1-2 உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த வியாதியை நாம் என்ன செய்ய பெருத்தனமா பார்க்கிறோம். இந்த ஆபியத்தை கொடுத்த இந்த உறுப்புகளின் பக்கம் நம்ம சிந்தனையே போகிறது இல்லை. இதற்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு கால் வலிக்குதான் யா அல்லாஹ், ஆனா இருந்தாலும் என்னை நடக்க வச்சியே. கால் வலிக்குதான் யா அல்லாஹ், ஆனா என்னை தொழுக வச்சியே. என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தியே. படுத்த படுக்கையா என்னை விட்டு ஆக்காம என்னை நடமாடக்கூடிய ஒரு தன்மையில் என்னை வச்சிருக்கிறியே என்று நாம் அந்த ஆபியத்தின் பக்கம் நம்ம என்ன செய்யற சிந்தனை கொண்டு போகவே இல்லை நண்பர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை சன்னமாக அல்லாஹ் வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிதான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டான். அடுத்து சொல்லி காட்டான் அர் ரஹ்மான் ரஹீம். மிக அதிகம் கருணை உள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். மிக அதிகம் அன்பு காட்டுபவனாக, மிக அதிகம் கிருபை காட்டுபவனான அல்லாஹ் தஆலாவுக்கே எல்லா புகழும். அப்ப அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்றான்? ரஹ்மான் ரஹீம், கருணை உள்ளவன் கிருபை உள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லி காட்டுறான். தண்டிக்கக்கூடியவன், எடுத்த உடனே அவங்களுக்கு அதாபை இறக்கிடுவேன், பழி வாங்குவேன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. எச்சரிக்கை தான் செய்கிறான். என்கிட்ட தண்டனை இருக்கு, என்கிட்ட வேதனை இருக்கு, நான் வேதனை செய்யக்கூடிய தன்மை உள்ளவனா நான் இருக்கிறேன் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர உங்களை தண்டிச்சே தீருவேன், உங்களை அழிச்சே தீருவேன், உங்களை நான் அதாபு செஞ்சே தீருவேன் என்று அல்லாஹ் தஆலா எங்கேயுமே என்ன செய்யல, திட்டவட்டமா செய்வேன்னு சொல்லவே இல்லை நண்பர்களே. ஆக அல்லாஹ் தஆலா நம்ம இடத்துல எப்படி நடந்து கொள்கிறான்? மிகவும் அதிகம் கருணை உள்ளவனாக, மிக அதிகம் கிருபை உள்ளவனாக அல்லாஹ் நம்ம இடத்துல நடந்துக்கிறான் நண்பர்களே. அப்ப அந்த அல்லாஹ்வை பற்றி நாம் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது நம்ம மேல கடமையா இருக்கு. குர்ஆனை எப்படி நாம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம், அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத். விளங்குங்களா? அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு சிஃபத்து தான் என்ன? குர்ஆன். அந்த குர்ஆனை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வை பற்றி நாம்
நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கை சேதமாக போயிடும் நண்பர்களே. தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம், ஆனால் அல்லாஹ்னா யாருன்னு நமக்கு தெரியல. எல்லா வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம், ஆனால் அல்லாஹ்னா யாருன்னு நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய ஒரு கை சேதம் எதுவுமே இல்லை நண்பர்களே. சில பேர் 60 வருஷம் 80 வருஷம் தொழுகிறாங்க, அல்லாஹ் தான் தொழுகிறேன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் உறுதியான பதில் அவர்களால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இடத்துல அந்த கேள்வி வருதுன்னு பாருங்களேன், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ன என்று யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ன? அல்லாஹ் நான் ஒன்று சிந்தனை வரும், நான் வணங்கக்கூடியவன், அல்லாஹ் வணங்கப்படுபவன். நான் ஆபிது, அல்லாஹ் மஅபூத், நான் வணங்கக்கூடியவன், அல்லாஹு தஆலா வணங்கப்படுபவன். சரி, அப்போ வணக்கசாலிகளுக்கு இந்த பதில் செட் ஆகும். யார் தொழுக போகிறாரோ அவர் சொல்லலாம், நான் ஆபிது, அல்லாஹ் மஅபூது, நான் வணங்கக்கூடியவன், அல்லாஹு தஆலா வணங்கப்படுபவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ குழந்தை என்ன சொல்லும்? அந்த குழந்தைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் என்ன சம்பந்தம் இருக்குது? குழந்தை இடத்துல விவாதத்தை இல்லையே. ஒரு 5 வயசு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன சம்பந்தம்? அந்த குழந்தை சொல்ல முடியுமா நான் ஆபிது, அல்லாஹ் மஅபூத் சொல்ல முடியுமா? அது தொழுகையே ஒன்று கடமை ஆகலையே. எந்த இபாதத்தும் அந்த குழந்தை மேலே கடமை கிடையாது. சரி, பிறந்த குழந்தை பிறந்த 2 நாள் 1 நாள் ஆகுது அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தைக்கும் அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? அந்த குழந்தைக்கும் ரப்பு அல்லாஹ் தான், அந்த குழந்தைக்கும் ரஹ்மான் அல்லாஹ் தான், அந்த குழந்தைக்கு ரஹீம் அல்லாஹ் தஆலா தான். இப்போ அந்த குழந்தைக்கும் அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் என்ன சொல்ல முடியுமா? அந்த குழந்தை வணங்கக்கூடியதாக இருக்கு, அல்லாஹ்வுக்கு வணங்கப்படுபவனாக இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா என்று பார்த்தா சொல்ல முடியாது. கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் என்ன சம்பந்தம்? கேள்வி வருது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, இப்போ அவருக்கு ரப்பு யார் தான்? அல்லாஹ் தான் ரப்பா இருக்கிறான். இப்போ அவருக்கு வணக்கமே இல்லையே. இப்போ அவர் எப்படி சொல்வார், நான் ஆபிதா இருக்கிறேன், அல்லாஹ் மஅபூதா இருக்கிறான், நான் வணங்கக்கூடியவனா இருக்கிறேன், அல்லாஹ் வணங்கப்படுபவனா இருக்கிறான், எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ன? இதை நம்ம யோசித்து பார்ப்பது ஒவ்வொரு நபருமே கடமை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொன்னாங்க, தைலமில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஜா ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜா ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கால யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஐயுல் அமலி அஃதலு, அமல்ல மிக மிக மேலானது, அமல்ல மிக மிக சிறந்தது எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. புரிஞ்சுங்களா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது. அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது தான் அமல்ல மிக மிக மேலானது அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த சஹாபி கேட்டாங்க, அவங்க சிந்தனை வருது, நம்ம அமலை பற்றி கேட்குறோம், ரசூலுல்லாஹ் இல்மை பற்றி சொல்கிறாங்க, நான் எது சிறந்த அமல் நான் கேட்குறேன், ரசூலுல்லாஹ் வந்து இல்மை பற்றி சொல்கிறாங்களே அப்படி சொல்லி நம்ம கேட்டது சரியா காதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக விழுடைய சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல் யா ரசூலல்லாஹ், அமல்ல மிக மிக மேலானது எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இல்மு தான் மேலானது. ரெண்டாவது அதே வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்டே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கள் வந்து அமலை பற்றி கேட்குறோம், நீங்கள் இல்மை பற்றி சொல்கிறீங்களே, அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்குவது எது சிறந்தது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் எத்தனையோ வணக்கங்கள் நாங்கள் செய்கிறோம், அந்த வணக்கத்தில் சிறந்த வணக்கம் எது நாங்கள் கேட்குறோம், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதுதான் பெரிய வணக்கம் சொல்லி சொல்கிறீங்களே, அப்படி நாங்கள் அமலை கேட்குறோம், நீங்கள் இல்மை சொல்கிறீங்களே யா ரசூலல்லாஹ். அப்படியே சஹாபி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன கலீலல் அமலி யன்ஃபஉ மினல் இல்மி பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய கொஞ்சம் அமலாகிறது பலன் தரும். அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்ட நிலையில், அல்லாஹ்வை பற்றி தெரிந்த நிலையில் செய்யக்கூடிய கொஞ்சம் அமல் இருக்கிறதே அது பயன் தரும்.
என்ன கசீரல் அமலிலா என்போ மஅல் ஜஹலி பில்லா, அல்லாஹ்வை பற்றி தெரியாத நிலையில் செய்யக்கூடிய அதிகமான அமல்கள் பிரயோஜனம் தராது. அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் ஒரு அடியான் என்ன செய்கிறார், தொழுதுகிட்டே இருக்கிறார், நன்மை கிடைக்கும், நன்மைகள் அவர் பட்டோலையில் நன்மை ஏறிக்கிட்டே இருக்கும். லுஹர் தொழுதாரு, 70,000 நன்மை அவர் பட்டோலையில் ஏறிடும். அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் தொழுதுட்டார், அந்த தொழுகையுடைய பிரயோஜனத்தை அவர் அடைய முடியுமா? தொழுகைக்கு 2 வச்சிருக்கான் அல்லாஹ் தாலா, ஒன்று நன்மை ஒன்று வச்சிருக்கான், இன்னொன்று மன்ஃபாஅத் பிரயோஜனம் என்று ஒன்று வச்சிருக்கான் அல்லாஹ் தாலா. நன்மை என்ன செய்யும், அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் ஒரு மனிதர் தொழுவார் என்று சொன்னால் அவருக்கு நன்மை கிடைச்சிரும், ஆனால் தொழுகையுடைய பிரயோஜனம் அவருக்கு கிடைக்காம போயிடும். ஒரு நபர் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து தொழுகிறார், 2 ரக்காத் தான் தொழுதாரு, ஆனால் அந்த தொழுகையுடைய பலனும் அவர் அடைந்து கொள்கிறார், அந்த தொழுகையின் மூலம் வரக்கூடிய நன்மையும் அவர் அடைந்து கொள்கிறார். அப்போ அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது கடமை நம்ம மேலே. கவனிச்சிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க தாய்மார்கள், இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மாற்று மத சகோதரர்கள் இடத்துல நம்ம போய் கேட்குறோம், ஒரு இந்து நபர் இடத்துல போய் நம்ம கேட்குற வச்சிங்களேன், உங்களுடைய கடவுள் யார் அப்படின்னு கேட்குறோம். அவர் சொல்கிறார் முருகன், என்னுடைய கடவுள் முருகன் சொல்கிறாரு. அவர் எங்கப்பா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் கையை பிடிச்சி நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சிலையை காட்டுவார், இவர் தான் என்னுடைய கடவுள், இவரை தான் நான் என்ன செய்கிறேன், வணங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு கிறிஸ்டின் இருக்காரு வச்சிங்களேன், அவர் இடத்துல நம்ம போய் கேட்குறோம், நீ யாரப்பா வணங்குற? நான் ஜீசஸை வணங்குறேன். எங்கப்பா இருக்கிறார் அவர்? கையை பிடிச்சி எங்கே கூப்பிட்டு போவார்? கூப்பிட்டு போய் சர்ச்சை கூப்பிட்டு போய் சிலையை காட்டி இவர் தான் ஜீசஸ், இவரை தான் நான் என்ன செய்கிறேன், வணங்குறேன் என்று அவர் சொல்லுவார். விளங்குச்சிங்களா? இப்போ இதெல்லாம் அவர்கள் வணங்குவதெல்லாம் பொய்யானதா உண்மையானதா? பொய்யானது. ஆனால் உறுதியாக இருக்கிறான் பார்த்தீங்களா, என் கடவுள் இங்கே தான் இருக்கிறாரு, இவரை தான் நான் என்ன செய்கிறேன், வணங்குறேன், உறுதியாக சொல்கிறாரு. இப்போ நம்ம இடத்துல ஒரு நபர் வந்து கேட்குறார், நீ யாரை வணங்குற தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. நான் அல்லாஹ்வை வணங்குறேன், நான் அல்லாஹ்வை வணங்குறேன். அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் உறுதியான பதில் சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சில பேர் அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலே அரிசியில் இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் அல்லாஹ் தாலா எல்லா இடத்திலையும் இருக்கிறான், எல்லாருடனும் அல்லாஹ் தாலா இருக்கிறான் என்று சொல்கிறாங்க. எது உண்மை என்று நமக்கு மத்தியில் இன்னும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற உறுதி நம்ம இடத்துல ஒன்று உண்டாகலையே. அப்போ அல்லாஹ் நம்ம எப்படி வணங்குறது? உறுதியாக எங்கே இருக்கிறான்னு தெரியாமலேயே எப்படி நம்ம அவனை வணங்க முடியும்? அவனை கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கை இன்பத்தை அடைய முடியும்? அவனிடத்தில் எப்படி நம்ம உதவி வாங்க முடியும்? ஏன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் கலைஞ்சில? அப்போ அலாவுதீன் மௌலா இங்கே நல்லூரில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நான் உடனே ஃபோன் போட்டு நல்லூரில் இருக்கிறீங்களா மௌலா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா நல்லூரில் இருக்கிறாங்க எனக்கு தெரியுது. கொஞ்சம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் வச்சிங்களேன். அப்போ 1/4 மணி நேரத்தில் மௌலா என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. ஏன் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க, உடனே ஃபோன் போட்டால் 1/4 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அப்போ 1/4 மணி நேரத்தில் நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புவது. இந்த நோக்கம் என்ன, இங்கே இருக்கிறாங்க நமக்கு தெரியுது. இப்போ அல்லாஹ் தஆலா இடத்துல நம்ம எப்படி உதவி வாங்குறது? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் தெரிஞ்சால் தானே உதவி வாங்க முடியும். அல்லாஹ் எங்கே இருக்கிறானே நமக்கு தெரியலை. மஞ்சளா முதல்ல அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் என்ன சம்பந்தம் அதை வழங்கணும். 2வது அல்லாஹ் தஆலா எங்கே இருக்கிறான் என்பதை வணங்க வேண்டும். 3வது அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் தஆலா இப்போ என்ன செய்யறான் என்பதை நம்ம விளங்குவது. இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு, அவைகளை விளங்குவது நம்ம மேலே கடமை. அதில் முக்கியமான 3 விஷயம் என்ன, நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ன விளைஞ்சி. முதலாவது இதை நம்ம வளரும். 2வது அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் தெளிவான பதில் சொல்ல தெரியும். சும்மா போகிற போக்கில் ஒரு பதில் சொல்கிறது அது கிடையாது, அது நமக்கே நிம்மதி வராது. உறுதியாக சொல்லணும், ஏன் அல்லாஹ் இப்படி தான் இருக்கிறான், இங்கே தான் இருக்கிறான் அப்படி உறுதியாக சொல்லணும். குர்ஆன் ஹதீஸ்லன்னு சொல்லணும். விளைஞ்சிங்களா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன், அல்லாஹ் சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன், அல்லாஹ் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். 3வது என்ன தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்பதை தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் என்னன்னு சொன்னால் கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா தான் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம். அது என்ன கலிமா என்ன சொல்லி காட்டுது என்று பார்த்தால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை.
வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. விளைஞ்சலா இதோட கலிமாவுடைய அர்த்தம் முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்லை. இப்போதான் அர்த்தமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போதே விளக்கத்தின் பக்கமே நம்மளுடைய சிந்தனை போகணும். ஏன் அல்லாஹ் மட்டும் வணங்க தகுதியானவன், ஏன் அல்லாஹு தாலா மட்டும் வணங்க தகுதியானவன் என்ற அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்துல வரும். அப்படி என்ன அல்லாஹுக்கு தகுதி இருக்கு? இந்த டாக்டர் இடத்துல போகாதீங்க, இந்த டாக்டர் இடத்துக்கு போங்க, அவர் அது தகுதியானவர் அப்படி சொன்னால் கேள்வி கேட்குறோம். என்ன இந்த டாக்டருக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு கேள்வி கேட்குறோம். இந்த இன்ஜினியர் இடத்துல போகாதீங்க, இந்த இன்ஜினியர் இடத்துல போங்க, அவருக்கு ஒரு தகுதி இருக்கு என்று சொல்லும்போது என்ன தகுதி நம்ம கேட்குறோம். இந்த வக்கீல் இடத்துல போகாதீங்க, அந்த வக்கீல் இடத்துல போங்க, அவருக்கு ஒரு தகுதி இருக்கு. இந்த அசுரத்துல போகாதீங்க, அந்த அசுரத்துக்கிட்ட போங்க, அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நாம் சொல்லும்போது கேள்வி கேட்குறோம். என்ன தகுதி அது என்று கேட்கும்போது நாம் சொல்கிறோம், இந்த டாக்டர் வந்து 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு, இந்த வக்கீலுக்கு பல கேஸ் இந்த மாதிரி பார்த்தார் அவர், அப்படி அவருக்கு என்ன அதில் அனுபவம் இருக்கிறதோ அந்த தகுதியை நம்ம சொல்கிறோம். அதே போல் அல்லாஹ் வணங்க தகுதியானவன் அப்படியே காலத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் அல்லாஹ் வணங்க தகுதியானவனாக இருக்கிறான் அப்படி சொல்கிறோம். அது என்ன தகுதி என்பதின் பக்கம் நம்ம சிந்தனை போச்சுன்னு சொன்னால் அந்த தகுதி தான் அல்லாஹுக்கு நமக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம். அது என்ன அல்லாஹுக்கு நமக்கும் உள்ள அந்த சம்பந்தம் என்ன? அல்லாஹ் மட்டும் ஏன் வணங்க தகுதியானவனாக இருக்கிறான் என்று கேட்டால், அல்லாஹ் வணங்கியார் தாய்மார்கள் அன்பர்களே, சகல கோடி வஸ்துக்களுடைய சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. படைப்பினங்கள் எல்லாம் சதா தேவை உடையவைகளாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். எந்த ஒரு படைப்பினமும் இன்னொரு படைப்பினத்துடைய தேவையை சுயமாக பூர்த்தி செய்ய முடியவே முடியாது. அந்த படைப்பினத்தை கொண்டு அல்லாஹ் தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யார்? அல்லாஹு தாலா. நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். கலைஞர் இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி பாருங்க, வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன்? அவன் தான் என் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் மட்டும்தான் என் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறதால அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன். அவனுக்கு மட்டும்தான் வணங்க தகுதி இருக்கு. அந்த தகுதி என்ன? என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு படைப்பினமும் சுயமாக என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. ஏன்னா அரபியாக்கள் இடத்துல அல்லாஹ் என்ற அந்த அல்லாஹை பற்றிய செய்திகள் அவர்களிடத்தில் இருக்கதான் செஞ்சது. ரசூலுல்லாஹுடைய அத்தா பேரு அப்துல்லா தானே. ரசூலுல்லாஹுடைய அத்தா பேரு அப்துல்லா தான். அப்போ அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. குறைஞ்சிங்களா? சில பேர் சிலைகளை வணங்குவான். ஏன்பா சிலைகளை வணங்குறீங்க என்று கேட்டால், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, மிக உயர்ந்தவனான அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும் என்பதற்காக வேண்டி சிலைகளை வணங்குறோம். சிலை எதுக்கு வணங்குறாங்களா? அது அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்குமா? அப்போ அல்லாஹ் மட்டும் இருக்கிறான்னு சொல்ற ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. விளங்குதல? ரசூலுல்லாஹ் ஏன் வந்தாங்க என்று கேட்டால், அல்லாஹ் தஆலாவுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையை அந்த மக்கள் மகளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார் அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவரை பார்த்து இலாஹுனா சொல்லுவாங்க. ஒரு பெரிய வசதி உள்ளவர் அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சார் என்று சொன்னால் அவரை இலாஹுனா, இவர் எங்களுடைய இலா சொல்லுவாங்க. காசு அவர்களிடத்த இலாவா இருந்தது. இலாஹுனா, இது எங்களுடைய இலா என்று சொல்லி காட்டுவாங்க. எதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்களோ அந்த பயப்படக்கூடிய வஸ்துக்களை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்காக வேண்டி அதை எங்களுடைய இலான்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு சிலை வச்சாங்க. இப்போ குப்பார்கள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லா உயிரினங்களுக்கும் சிலை, கலர் தரக்கூடிய சிலை வஸ்துக்களுக்கும் சிலையை வச்சிடுறாங்க. ஆபத்தை உண்டாகக்கூடிய விலங்குகளுக்கும் சிலையை வச்சிடறாங்க. இது அரபியாக்கள் இடத்துல இருந்து வச்சு என்ன செய்வாங்க? அதை இலான்னு சொல்லி காட்டுவாங்க. இதுதான் என் தேவையை பூர்த்தி செய்யுது, இதுதான் என் தேவையை பூர்த்தி செய்யுது. சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் இந்த சிலைகள் பூர்த்தி செய்யும். பெரிய பெரிய தேவைகள் அந்த லாத்து உஸ்ஸா அப்படி பெரிய பெரிய சிலை காபத்துல்லா உள்ளே வச்சிருந்தாங்க. அந்த சிலைகள் எல்லாம் என்னுடைய பெரிய பெரிய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று படைப்பினங்களை இலாவாக பார்த்தாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தை வெளிப்படுத்தி சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாவாகிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னான். 13 வருஷம் இபாதத்தே இல்லை. 13 வருஷம் என்ன இல்லை, இபாதத்தே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலாவை வணங்க தகுதியானவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவதற்கு முன்னால் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக காட்டினாங்க. அவன்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு சன்னமாக உள்ள விஷயங்களை நமக்கு செயல்படுத்தக்கூடியவனாக ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. தாகம் எடுத்தவனே தண்ணி குடிக்கிறோம், தண்ணி தாகத்தை தீர்ப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தண்ணி இலாஹ் இல்லை, இந்த தண்ணியை கொண்டு அல்லாஹ் தான் தாகத்தை தீர்க்கிறான். சாப்பாடு பசியை தீர்ப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், சாப்பாடு பசியை தீர்க்கிற, சாப்பாடை கொண்டு அல்லாஹ் தான் பசியை தீர்க்கிறான். ஆடை உனக்கு நம்ம மானத்தை மறைக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஆடை உன்னுடைய மானத்தை மறைக்கல, இந்த ஆடையை கொண்டு அல்லாஹ் தான் மானத்தை மறைக்கிறான். காசு இருந்தா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், காசு உன்னுடைய இலாஹ் இல்லை, அல்லாஹ் தான் இலாஹா இருக்கிறான். அந்த காசை கொண்டு உன்னை வாழ வைப்பவனாக அல்லாஹ் தான் இருக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னாங்க. நமக்கு அதே கலிமாவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்போ நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ன? நாம் தேவை உடையவர்கள், அல்லாஹ் தஆலா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர். இதுதான் அல்லாஹ்வுக்கு நமக்கும் உள்ள சம்பந்தம். அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ன? நாம் தேவை உடையவர்கள், அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். குழந்தைகளா, ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கு, அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தேவை இருக்கா இல்லையா? அப்ப அந்த குழந்தை தேவை உடையது, அந்த தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அந்த குழந்தைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ன? உலகியத்துடைய சம்பந்தம் தான். அது தேவையுடையதாக இருக்கிறது, அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னால் அந்த குழந்தை கருவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தந்தையுடைய முதுகத்தண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துக்கு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அந்த முதுகத்தண்டில் இருந்த அந்த குழந்தைக்கு தேவை இருந்ததா இல்லையா? இருக்கதான் செஞ்சு. அப்பவும் அல்லாஹ்வுக்கும் அந்த குழந்தைக்கு சம்பந்தம் இருந்தது. தந்தையுடைய முதுகத்தண்டில் அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல ஹயாத்தா இருக்கணும், அது அந்த உயிரின என்ன இருக்கணும்? ஹயாத் இருக்கணும். அந்த ஹயாத்தை கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தஆலா. அந்த அந்த அணு தேவையுடையது, அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். இப்போ பிறந்து ஒரு நாள் ஆயிடுச்சு, இப்பயும் அந்த குழந்தை தேவையுடையதாக இருக்குது. ஹார்ட் துடிக்கணும், கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், அந்த குழந்தைக்கு பசி வந்தால் அழுகணுங்கிற தேவை இருக்குது. அப்போ அந்த குழந்தை தேவையுடையதாக இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறார். ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டார், இப்போ அவருக்கு குளிப்பாட்டுறது தேவை இருக்குது, கஃன் போட வேண்டிய தேவை இருக்குது, தொழுகை வைக்க வேண்டிய தேவை இருக்குது, அடக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இந்த தேவைகள் எல்லாம் முடியவராக அவர் இருக்கிறார். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். சும்மா அமாதஹு ஃபஅக்பரஹு, நான் தான் அந்த அடியான மௌத்தாக்குனேன், அவனை நான் தான் அடக்கம் செய்யறேங்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. சுத்தி நின்று எத்தனை பேர் அடக்கம் செய்யறாங்களே, நாம நினைக்கிறோம் அவங்க அடக்கம் செய்யறாங்க, நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இவர்களை கொண்டு அந்த அடியானுடைய அடக்கம் செய்தல்ங்கிற தேவையை நான் தான் பூர்த்தி செய்யறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. கபூரில் கொண்டு போய் வச்சுட்டோம், மலக்குமார்கள் வராங்க, அந்த நபர் பதில் சொல்லணும். அந்த தேவையுடையவராக அவர் இருக்கிறார். அந்த தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ். சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, சொர்க்கத்தில் கோடான கோடி தேவை அவருக்கு இருக்கு. அந்த தேவையுடையவராக அவர் இருக்கிறார். அந்த தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். ஆக எந்த நிலையை நீங்கள் எடுத்தாலும் சரி, நாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக. இப்போ யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து இந்த நேரம் வரை எவ்வளவு தேவை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செஞ்சிருக்கிறோம். எவ்வளோ தடவை கண்ணு அசைஞ்சிருக்கு, எவ்வளோ நேரம் கையை நம்ம மேலே கீழே ஏற்றி இறக்கி இருக்கிறோம், எவ்வளோ வஸ்துக்கள் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
சாப்பிடக்கூடிய நேரத்தில் கை அழகாக சாப்பாடு பிணையுது, சாப்பாடு எடுக்குது, கரெக்டாக வாயில் கொண்டு போய் வைக்கிறோம், உதடு கவி பிடிக்குது, பல்லு மெல்லுது, மெல்லக்கூடிய நேரத்தில் உமிழ் நீர் சுரக்குது, கரெக்டாக உமிழ் நீர் அதிகமாக சுரண்டா வெளியே தண்ணி மாதிரி கொட்டிடும், அளவாக சுரக்குது, மெண்ட உடனே முழுங்கிடுறோம், மூச்சு குழாயில் இறங்காமல் அல்ல உணவு குழாயில் இறக்கணும், இறங்கினா அந்த உணவை கொண்டு போய் குடல் அல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி கொண்டு போய் உணவு பையில கொண்டு போய் அல்லாஹ்வுத்தால சேர்த்தான். அந்த இடத்துல செரிமானத்துக்குரிய அமிலத்தை அல்லாஹ்வுத்தால சுரக்க வச்சான். அந்த அமிலம் உணவை என்ன செய்யுது? பஸ்பமாக்குது. குடலை பஸ்பமாக்கல. உணவை என்ன செய்யுது? பஸ்பமாக்குது, கரிச்சிருது அப்படியே அந்த உணவை. ஆனால் குடலை அந்த குடலை கரைக்குதா என்று பார்த்தா, அந்த குடலை எரிக்குதா பார்த்தா எரிக்கவில்லை. அல்லாஹ்வுத்தால எப்படிலாம் தேவை போய் சேரான் பாருங்க. அந்த உணவுலேருந்து எனர்ஜி அல்லாஹ்வுத்தால வெளியே எடுத்து எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த எனர்ஜி தேவையோ, விட்டமின் ஏ எங்கே போகணுமோ அங்கே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கலாம், விட்டமின் பி எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்க்கணும். அல்லாஹ்வுத்தாலா எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாஹ்வுத்தாலா சேர்த்து அந்த சக்கையை கொண்டு வந்து அல்லாஹ்வுத்தாலா அதுக்கு ஒரு பையை வச்சு அந்த பையில் அல்லாஹ்வுத்தாலா சேகரிக்க வைத்து அது 24 போய்கிட்டே இருந்த ஆபத்து என்று அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சான்? அதற்கென்று ஒரு அளவு வச்சு அல்லாஹ்வுத்தாலா அந்த அளவு வந்தவன ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கென்று அல்லாஹ்வுத்தாலா ஒரு துவாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து போய் பாத்ரூம்ல உட்காந்து சலாமத்தா என்ன அல்லாஹ்வுத்தாலா வெளியாக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். எப்படியாப்பட்டவனி? அத்தஅம வ தகா, எனக்கு சாப்பாடும் கொடுத்த, வசகா தண்ணீரும் குடிக்க வச்ச, வசவ்வகஹு அதை நீ செரிக்கவும் வச்ச, வஜஅல லஹு மக்ரஜா அது வெளியாகிறதுக்கு ஒரு வெளியாகக்கூடிய ஒரு இடத்தையும் உண்டாக்கி தந்தியே, உனக்கே எல்லா புகழும். தேவையை பூர்த்தி செஞ்சதை சொல்லலாம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. எனக்கு உணவு கொடுத்தது ஒரு விஷயம், அது கூட தேவை பூர்த்தி செஞ்ச, தண்ணி கொடுத்த தேவையை பூர்த்தி செஞ்ச, ரெண்டும் உள்ள போயிடுச்சு, வெளியே வரலன்னா சத்வத்தை செரிக்க வச்சான் அல்லாஹ்வுத்தாலா. செரிக்கலான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து. செரிக்கல சொன்னால் ஃபுட் பாய்சன் மாதிரி எதனால அது ஆகிடும். வளர்ச்சிகளை செரிக்க வச்ச அல்லாஹ்வுத்தாலா. சரி, செரிச்ச பிறகு அல்லாஹ்வுத்தாலா அந்த நஜீஸை அல்லாஹ் அப்படியே உள்ள நிப்பாட்டினானா, மஹரஜா எல்லாம் அதுக்கு ஒரு வெளியாகும் இடத்தையும் நீ வெளியாக்கி கொடுத்தியே, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தியே, உனக்கே எல்லா புகழும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை தேவையுடையவனாகவும் அல்லாஹ்வை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக ரசூலுல்லாஹ் காட்டினான். அதை நம்ம எழுந்திரிச்சோம்ல, நாம் எழுந்திரிச்சோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, தூக்கம் என்ற சிறு மரணத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு பின்னால் ஹயாத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அஹ்யானாங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தலாம். இது அஃஅல வஸன்ல வரும். கலஞ்சிலா அது கரு படித்தவங்களுக்கு தெரியும். அக்ரமன் சொன்னால் தங்கை செய்து வைத்தான் அர்த்தம். கரும தங்கை செய்தான், அக்கிரமன தங்கை செய்து வைத்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். அஹ்யானா என்கிற ஹயாத்தாக்கி வைத்தான் அர்த்தம். நாம ஹயாத்தாகல, நம்மளை ஹயாத்தா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறோம். அந்த தேவை அல்லாஹ்வுத்தாலா பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். காலையில் எங்களை ஹயாத்தா ஆக்கினியே அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுத்தாலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை அனுபவித்து அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. எங்கெல்லாம் அல்லாஹ் புகழ்றாங்க. பாத்ரூம் போயிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா ஓதுவாங்க, குஃப்ரானக, யா அல்லாஹ் உன்கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன். அது ஏன் பாவ மன்னிப்பு கேட்டாங்க, அது நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. இன்ஷால்லாஹ் பார்ப்போம் இன்ஷால்லாஹ். அடுத்து துவா ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அதுஹப அன்னியல் அதா, எனக்கு நோய்வினை தரக்கூடியதை என்னை விட்டு வெளியாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இங்கேயும் அதுஹப தான் சொல்கிறாங்க, அம்மாவில் வசம் தான் சொல்கிறாங்க. வெளியே ஆக்கினா நாம வெளியாக்குனா நாம நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் வெளியாக்குனானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆபானி, இன்னும் எவ்வளவு என்னுடைய உடலில் எவ்வளோ தங்கி இருந்தால் எனக்கு நல்லதோ அந்த அளவு என் உடலை தங்க வச்சானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கலஞ்சிங்களா? ஒரேடியாக மலஞ்சலம் வெளியே போனாலும் ஆபத்து, ஒரேடியாக வெளியே போகலனாலும் ஆபத்து. கரெக்டாக அந்த அளவை நிர்ணயித்து வெளியாக்குறது யாரு? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியுமா? இத்தனை வருஷமாச்சு, நமக்கு அந்த அளவு தெரியுமா? தெரியவே தெரியாது. வெளியாக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான், அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ்வுத்தாலா இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. நண்பர்களே, அப்போ நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒரு சம்பந்தம் என்ன? நாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வுத்தாலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான்.
இதை நம்ம சிந்தனை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு தேவை பூர்த்தி ஆகுது, யாரெல்லாம் அந்த தேவையை பூர்த்தி செஞ்சவன் நீதான் யா அல்லாஹ். ஒரு தேவை ஏற்படுது, யாரெல்லாம் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா நீதான் இருக்கிற யா அல்லாஹ். விளைஞ்சிங்களா? இப்போ உதாரணமாக கடைக்கு போகிறதுக்காக வெளியே போகிறோம் வச்சிங்களேன். வெளியே போவதில் என்பது ஒரு தேவை. யாரெல்லாம் நீ தான் என்னை சலாமத்தாக கூப்பிட்டு போயிட்டு நீ தான் என்னை சலாமத்தாக என்னை கூப்பிட்டு வரணும். இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா நீ தான் இருக்கிற யா அல்லாஹ். ஒரு காசு தேவைப்படுது, யாரெல்லாம் இந்த பணத்தை கொண்டு என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நீ தான் இருக்கிற. கடை திறக்கிறோம், யாரெல்லாம் இந்த கடை என்னுடைய இலா இல்லை, இந்த கடை என்னுடைய ரப்பி இல்லை, இந்த கடையை கொண்டு என்னை வாழ வைக்கக்கூடியவனா நீ தான் இருக்கிற யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போதும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா நீ தான் இருக்கிற யா அல்லாஹ், நீ தான் இருக்கிற யா அல்லாஹ் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இதுவே வணக்கமாக போயிடும். இதுவே தனிப்பட்ட ஒரு வணக்கமாகவே. இப்போ தொழுகை நிற்கிறோம், தொழுகை நம்முடைய தேவை. எல்லாம் தொழுகை என்னுடைய தேவை. அந்த தேவை தொழுகை வைக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நீ தான் இருக்கிற. இப்போ கையை தூக்கணும் என்பதே தேவை. எல்லாம் நீ தான் என் கையை தூக்க வைக்கிற, நீ தான் எல்லாம் தக்பீர் கட்ட வைக்கிற. கரெக்டாக தக்பீர் கட்டினோடனே சனா வரணும், அது நம்முடைய தேவை. அந்த சனா வர வைக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா அல்லாஹ் இருக்கிறான். தக்பீர் கட்டினா சனா சுப்ஹானக அல்லாஹும்ம சனா ஓதுறோம் பார்த்தீங்களா? அந்த சனா எங்கே ஸ்டோரேஜில் இருக்கா? இல்லை, எப்படி வருது? அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் இருக்கிறான். எல்லாம் சனா ஓதும்போது எல்லாம் நீ தான் அந்த சனா ஓத வைக்கிற. ஓதி மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓதுறோம், எல்லாம் அந்த அல்ஹம் சூரா நீ தான் எல்லாம் ஓத வைக்கிற. துணை சூரா நீ தான் எல்லாம் ஓத வைக்கிற. ருக்கு செய்கிறோம், எல்லா எலும்புகளும் என்னவாகும்? சரி சமமான முறையில் மடங்கினா தான் நம்ம ருக்கு செய்ய முடியுமே. அந்த எலும்புகளை மடக்கி நம்ம ருக்கு செய்ய வைக்கிறது யாரு? அல்லாஹ் தஆலா தான். கலைஞ்சா அடுத்து எழுந்திருக்கிறோம், சமியா அல்லாஹ் லிமன் ஹமீதா. சஜிதாவுக்கு போகிறோம், எல்லா உறுப்புகளும் என்னவாகும்? ஃபுல்லாக மடங்கணும். மடங்கினா தான் இந்த செய்ய முடியும், சஜிதா செய்ய முடியும். அப்போ சஜிதா செய்வதற்காக வேண்டி இத்தனை உறுப்புகளை மடக்கி கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும். தொழுகை மனசில் அல்லாஹ்வுடைய இந்த சிந்தனை நம்ம கொண்டு வந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தொழுகையில சிந்தனை மாறவே மாறாது. தொழுதுகிட்டு இருக்கோம், மனைவியோடைய சிந்தனை வருது, குழந்தைங்களா உடனே இப்படி சிந்தனை மாதம் எல்லாம் மனைவியை கொண்டு என் தேவையை நீ தான் பூர்த்தி செய்கிற. அது மனைவியுடைய சிந்தனையாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய சிந்தனையாக மாறுது. தாயுடைய சிந்தனை வருது, எல்லாம் என் தாயை கொண்டு நீ தான் தேவையை பூர்த்தி செய்கிற. கணவருடைய சிந்தனை வருது, எல்லாம் என் கணவரை கொண்டு நீ தான் என் தேவையை பூர்த்தி செய்கிற. பிள்ளையுடைய சிந்தனை வருது, என் பிள்ளையை கொண்டு நீ தான் தேவையை பூர்த்தி செய்கிற. கடையுடைய தேவை வருது. எந்த வஸ்து நமக்கு சிந்தனை வருதோ அதை கொண்டு நம்முடைய தேவை எல்லாத்திலும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி சிந்தனையை மாற்றிட்டோம்னு சொன்னால் தொழுகையில் அல்லாஹ்வை மறக்க முடியவே முடியாது. தொழுகையில் அல்லாஹ் சிந்திக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் தொழுகையில் அல்லாஹ் மறக்க முடியவே முடியாது. அப்படி அல்லாஹ் எல்லா வஸ்துக்களை கொண்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்ய. கடைசியாக சலாம் கொடுக்குறோம், எல்லாம் சலாம் சொல்வதற்குரிய இந்த தலை திரும்புவதற்குரிய சக்தி நீ தான் எல்லாம் கொடுக்குற. அன்று அந்த சின்ன அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னோம் என்று சொன்னால் தக்பீர் கட்ட ஆரம்பித்ததுல சலாம் சொல்கிற வரைக்கும் அல்லாஹ் மறக்கவே முடியாது நண்பர்கள். அப்போ காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, இரவு தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் நான் தேவையுடையவன், அல்லாஹ் என் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவன். நான் தேவையுடையவன், அல்லாஹ் என் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவன். இந்த தேவை எனக்கு இருக்கிற தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சான், அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான். 3 காலத்திலேயும் நம்முடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னீங்க வெற்றி பெற்றுவீங்க. காலையில சொல்லுங்க, என்ன செஞ்சுருவீங்க? வெற்றி அடைந்துவீர்கள். எப்படி சொல்லணும்? என் தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான், என் தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் சொல்லுங்க. அதே என்னவாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியாக ஆகிவிடும். இதுதான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம். இதை நீங்கள் சிந்திக்க சிந்திக்க எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்முடைய தேவை பூர்த்தி செய்கிறான் என்று விளங்கும். என்னுடைய ஷேഖநாயகம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் தாலாவிடத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் என்று பார்த்தா நமக்கு வேற ஏதோ அல்லாஹ் இருக்கிற மாதிரியும் நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. சரி, இவர்கிட்ட அல்லாஹ் தானே வேற அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன செய்யலாம், இப்போ கேட்டுக்கலாம் அப்படிங்கிற நம்ம செயல் இருக்கு. அல்லாஹ் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு சொன்னால் நம்மளை விட்டால் வேறு அடியார் இல்லை போல தெரியுது. என்னை விட்டால் அல்லாஹ்க்கு வேறு அடியாரே இல்லைங்கிற மாதிரி அல்லாஹ் என்கிட்ட நடந்துக்கிறோம். அவ்வளோ கருணையாக, அவ்வளோ கிருபையாக, அவ்வளோ தேவைகள் அல்லாஹ் எனக்கு பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்று என்னுடைய சகனாக சொல்லி காட்டுவாங்க. அப்போ அந்த அளவு ஒவ்வொரு அடியாரிடத்திலையும் அல்லாஹ்வால் அவ்வளோ தேவைகள் அல்லாஹ்வால் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதை நம்ம சிந்திக்க சிந்திக்க அல்லாஹ் மேலே அன்பு அதிகமாகும், அல்லாஹ் மேலே பாசம் அதிகமாகும். அந்த பாசத்துடைய உச்சக்கட்டத்தை அடையும் போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அனுப்பி தொழுகை அல்லாஹ் கடமையாக்கிட்டான்.
அந்த பாசத்தை வேறு எதுலையா செலுத்திட போகிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுத்தாலா தொழுகையை கடமையாக்கி சொல்லி அல்லாஹ் மட்டும் அந்த பாசத்தை வெளிக்காட்டும்படி அல்லாஹ்வுத்தாலா இபாதத்துகள் அல்லாஹ்வுத்தாலா உண்டாக்க ஆரம்பித்தார். இப்போ சொல்லுங்கள், தொழுகை ஏன் தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக. ஏன் அல்லாஹ் தொழுகிறோம்? என் தேவை அவன் தான் பூர்த்தி செய்கிறோம். ஏன் நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ்க்காக விடு. ஏன் அல்லாஹ் நோன்பு? அவன் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான், அதனால தான் அவனுக்கு நோன்பு வைக்கிறேன். ஏன் குரான் ஓதுற? அவன் தான் என் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவன், அவனுக்கு தான் குரான் ஓத முடியும், வேறு யாருக்கு நான் குரான் ஓத முடியும் என்று நாம் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இன்ஷா அல்லாஹ். இதை திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அல்லாஹ்வுத்தாலா நமக்கு மேன்மேலும் விளக்கங்களை அல்லாஹ்வுத்தாலா தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மீதி அடுத்தடுத்த செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுத்தாலா உண்டாக்கி தருவான். இதன் பக்கம் ஆர்வங்களை செலுத்துங்க, கவனங்களை செலுத்துங்க. குழந்தைங்களை அல்லாஹ்வுத்தாலா அவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுத்தாலா நமக்கு நசீபாக்குவானாக. ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுத்தாலா உண்டாக்கி தருவான். ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.